ஹாய் கிளூபட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான அரசியல்வாதிகள் இருந்தாலும் சர்ச்சைக்குரிய அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு சிலர் தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிலர்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமான் இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப மிக முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரசியலை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் நாகரிகமான கருத்துக்கள் அப்படின்றதான் சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாகரிகமான பதில் அப்படின்றத சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகருவாங்க. பட் சீமானை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர் பேசக்கூடிய விதம் அப்படின்றது இருக்கு இல்லையா, ரொம்ப கடுமையாக தான் வந்துட்டு எதிர்கட்சிகளை சாடுவார் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திராவிட தலைவர்கள் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னும் அதிகப்படியான காட்டத்தோட தான் அவங்கள சாடுவார். ஸோ அவர் பேசக்கூடிய பேச்சுகளுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சீமானுடைய பேச்சுக்கு நானும் மிகப்பெரிய ரசிகன், ஆனால் சீமானுக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பல இடங்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமான் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது கரெக்டாக இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா மிகையான செய்திகள் அப்படின்றது இருக்கு இல்லையா. லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்தியன் டீமில் தமிழ்நாட்டு பிளேயர்கள் எடுக்கல அப்படின்னா தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் டீமை உருவாக்கி இந்தியாவையும் தமிழ்நாடையும் மோத விடுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசுகிறதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். நான் முதலமைச்சர் ஆகிட்டா தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மிகையான பேச்சுக்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் அப்படின்றத வாங்கி கொடுத்திருந்தாலும் ஒரு காலத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரியாரை புகழ்ந்து பேசின அதே வாயால் பெரியார் பற்றி பல மோசமான விமர்சனங்கள் அப்படின்றத வச்சு இப்போ சீமான் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா திக மேடை இருக்கு இல்லையா, திராவிட கழகத்தினுடைய மேடையிலையும் திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையிலையும் வந்துட்டு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் ரேஞ்சுக்கு வந்துட்டு பேசினவர் தான் சீமான் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபாகரன் இஷ்யூலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தமிழினத்துக்கு வந்துட்டு கலைஞர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு அப்பாலேருந்து திமுகவுக்கு எதிரான ஸ்டாண்ட் அப்படின்றத எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பல மேடைகள் பல பேச்சுகள் அப்படின்றத பேசியிருந்தாலும் கூட பெரியார் அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமான் இருக்கார் இல்லையா சாடினது கிடையாது. பட் கடலூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரியார் சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள், அதுவும் பெண்களுக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரியார் இருக்கார் இல்லையா, அவர் பேசினார் சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டு சீமான் சொன்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரியார் சொன்ன விதம் அப்படின்றது வந்துட்டு ஒன்று, நீங்கள் வந்துட்டு வேறு வீட்டு பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பாலியல் இச்சை தூண்டுது இல்லை ஒரு எண்ணங்கள் அப்படி வருது அப்படின்னா வேறு வீட்டு பெண்கள் மேலே அது ஈஸியாக வந்துட்டு உங்களால் காமிச்சிட முடியுது. அதே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி அம்மா இவங்க எல்லாருமே பெண்கள் தான். ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அடுத்த வீட்டு பெண்கள்கிட்ட காட்டுறதுக்கு பதிலாக போய் உங்கள் வீட்டு பெண்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிக்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. பட் அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரியார் வந்துட்டு அவங்க வீட்டு பெண்களோடய போயிட்டு இது பண்ண சொன்னார் அது பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வதந்திகள் அப்படின்றது பரப்பப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியும் சீமான் ஒரு மூலையில் சொல்லியிருந்தாரு. சரி ஓகே அப்படிதான் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க, அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறமா அதுதான் எல்லா ஆதாரத்தையும் நீங்கள் முடக்கி வச்சிருக்கீங்க, நான் எப்படி காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செந்தில் கவுண்டமணி வாழைப்பழம் காமெடி இருக்கு இல்லையா, இன்னொரு வாழைப்பழம் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அதானே இது அப்படின்னு சொல்ற மாதிரி எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றது. சரி ஓகே ஆதாரத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னா எங்கள்கிட்ட எங்க இருக்கு, அதை தான் நீங்க புடுங்கி வச்சிருக்கீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்க மேலேயே பார்த்தோம் அப்படின்னா அதை அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய சர்ச்சையா வெடிச்சிச்சு, கண்டனங்கள் இதெல்லாம் தெரிவிச்சு சரி ஓகே அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமான் இருக்காரு இல்லையா மன்னிப்பு கேட்பாரு, இல்லை அட்லீஸ்ட் இந்த விஷயத்துல அடுத்தடுத்து பேசாம இருப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. தொடர்ந்து சீமான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் இருக்கு இல்லையா அதில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே தான் இருக்காரு. அதுவும் பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் வந்து அவர் பேசின விஷயம் அப்படின்றது மே 17 மாதிரியான இயக்கங்களை ரொம்பவே கொந்தளிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு காலையில் அவருடைய வீடு பார்த்தோம் அப்படின்னா முற்றுகையிடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி முற்றுகையிடப்பட்டவங்களுக்கு அகென்ஸ்டாக வந்துட்டு சீமானுடைய தம்பிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் உருட்டுக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அவருக்கு பாதுகாப்பாகவும் நின்றுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
ஒரு தலைவர் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அதை நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி அந்த விஷயம் அப்படின்றது கன்வே ஆகும், இன்னொருத்தவங்க படிக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு மாதிரி கன்வே அப்படின்றது ஆகும். ஸோ அவங்களுக்கு எப்படி கன்வே ஆகுதோ அந்த விஷயத்த அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர இல்லை பெரியார் இப்படி தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இறந்து போன ஒருத்தரை வந்துட்டு கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது என்னை பொறுத்த வரைக்கும் சரியா படலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெரியார் சீமான் இப்படி பேசினதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமான் வந்துட்டு பிரபாகரனோட எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய படமே வந்துட்டு அது உண்மையான படம் கிடையாது, நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் அதிரடியான ஒரு அறிவிப்பு அப்படின்றத வெளியிடுறாரு. அந்த போட்டோ உண்மையானதே கிடையாதுங்க, அவர் போய் பிரபாகரனே பார்க்கல, என்னதான் வந்துட்டு எடிட் பண்ணி தர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது தமிழக அரசியல் காலத்துல மற்றொரு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிரபாகரன் கூட இருக்கக்கூடிய போட்டோ இருக்கையா அதுதான் வந்துட்டு பெரும்பாலான சீமான் சம்பந்தப்பட்ட கட்சி கொடிகள்லையா இருந்தாலும் சரி போஸ்டர்ஸ்லையா இருந்தாலும் சரி அதில் வந்துட்டு அச்சிடப்படும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு போட்டோவே வந்துட்டு ஃபேக்கா இத்தனை நாள் வந்துட்டு பிரபாகரனுடைய தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் பிரபாகரனை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பான விவாதங்கள் அப்படின்றதும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் காலத்தில் ரெண்டு பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரியார் தன் வீட்டு பெண்கள்கிட்டே போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பண்ண சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமான் இருக்கார் இல்லையா, சீமான் பிரபாகரனை பார்த்தாரா இல்லையா, எடுக்கப்பட்ட அந்த போட்டோ அப்படின்னு சொல்லப்படுறது எடுக்கப்பட்டதா இல்லை எடிட் பண்ணப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய எப்படி சொல்றது காரசாரமான விவாதங்கள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டுலையுமே சம்மந்தப்பட்டவங்க பார்த்தோம் அப்படின்னா இப்போ உயிரோட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கத்தில் பெரியார் இல்லை, அந்த பக்கத்தில் பிரபாகரன் இருக்கார் இல்லையா அவர் இல்லை. ஸோ தேவையில்லாமல் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத தொடர்ந்து பேசி இறந்து போன ரெண்டு தலைவர்களை வந்துட்டு நம்ம கொச்சப்படுத்துகிற விஷயம் அப்படின்றத ஸ்டாப் பண்ணணும். பட் இறந்து போன ரெண்டு பேர்த்தையுமே இந்த அளவுக்கு இழுத்து விட்டது என்னமோ சீமான் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரும் இனி வந்துட்டு பொது மேடைகளில் பேசும்போது மிகப்பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பேசப்படக்கூடிய பெரியார் இருக்கார் இல்லையா, பெரியாரையா இருந்தாலும் சரி இல்லை அவரை மாதிரி இருக்கக்கூடிய எந்த தலைவரையா இருந்தாலும் சரி மரியாதையோட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு பேசினாரு அப்படின்னாலே பல பிரச்சனைகள் இங்கே வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீமான் பேசினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா பை பை.